ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் அண்ணா வந்து இத்தனை நாள் கழிச்சு இந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நேற்று முதலமைச்சர் வந்து அவர் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு. ஆக்சுவலாக இது மாதிரி சமூக வலைதளங்களில் ஒரு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்கலாம் கைது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. மற்ற கட்சிகள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விஜய் அண்ணா வந்து இந்த வீடியோவில் 4 நிமிஷம் வீடியோ வந்து இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் வந்து நேற்று முதலமைச்சர் சொன்னது என்ன, இன்னைக்கு என்னெல்லாம் நான் பண்ணியிருக்காங்க, அந்த இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கு, மற்ற கட்சிங்க என்னென்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே வரீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எந்த இடத்துலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நேற்று வந்து சிஎம் சார் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ எதை பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இது மாதிரி நான் சமூக வலைதளங்களை வந்து நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இது மாதிரி ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்கள வந்து நாங்கள் வந்து அவங்க மேலே ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அவர் வந்து எதை மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி ட்விட்டர்லையா இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கட்டும், மேஜராக அங்கே தான் வந்து நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்க, என்னென்ன அங்கே நடந்துச்சு அப்படின்ற அவங்கவுங்க ஒரு தியரி வந்து செட் பண்ணி அதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அது மாதிரி வந்து ஷேர் பண்ணிருந்தனால, ஸோ இது மாதிரி ஃபேக் நியூஸஸ்லாம் ஷேர் பண்ணாதீங்க, ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் சொல்லியிருந்த வெளிப்பாடாக இன்றைக்கி வந்து சென்னை காவல்துறையாக இருக்கட்டும், கரூர் காவல்துறையாக இருக்கட்டும், ஸோ ஒரு 5 அக்கௌண்ட்டை வந்து கரூர் காவல்துறை வந்து ஒரு 5 பேரை வந்து இது மாதிரி ஃபேக் நியூஸ் ஷேர் பண்ணுறவங்க வந்து பிடிச்சிருந்தாங்க. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து டிவிகேயோட கரூரில் இருக்க அந்த ஒரு டிவிகே ஒரு அமைச்சர் அவர்களை வந்து அவரையும் வந்து கைது பண்ணியிருந்தாங்க, நேற்றே வந்து கைது பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் வந்து சென்னை காவல்துறை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரெட்ஃப்ளிக்ஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்க ஒருத்தரை வந்து ஒரு முன்னாள் ஜேர்னலிஸ்ட், ஸோ அவரையுமே வந்து கைது பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து இதை பற்றி, இந்த கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தார் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த இது. இன்னைக்கு கைது பண்ணி அவர் வச்சுருந்தாங்க. மதியானத்துக்கு மேலே ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர் வந்து சிகிச்சை பெற்றுட்ருக்காரு. ஸோ இதுதான் இந்த அப்டேட்டு. ஸோ இதுதான் சிஎம் சார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், இது மாதிரி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு. ஸோ நீங்களும் அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் மேஜராக வந்து யூடியூப்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களோடதும் மேபி அவங்க இது பண்ணலாம். இது வந்து எந்த இது மூலியமாக பண்ணுறாங்கன்னா, டிஎம்கே ஐடி மூலியமாக பண்ணுறாங்க. ஸோ பண்ணி இல்லை சென்னை காவல்துறை அவங்க செக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அவர் சொல்லியிருந்தது. அடுத்து இப்போ நம்ம வந்து விஜய் அண்ணா பேசுகிறதுக்கு வரலாம். அவர் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, 3 நாள் கழித்து இந்த வீடியோக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து எப்போ ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களா இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், இல்லை டிவிகே சப்போர்ட்டர்ஸுமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஹைட்டர்ஸாக இருக்கட்டும், சப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும், அவங்களே கேட்டுட்டு இருந்தாங்க, எப்போ இவர் வந்து இதுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவார், எப்போ போய் மக்களை போய் பார்ப்பாரா, இல்லை வாய்ஸ் அவுட்டாக வச்சு பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து அவர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் மேலேயும் ஒரு 5 பிரிவுகளுக்கு மேலே வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் என்ன விஜயன் வந்து சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 4.25 நிமிஷம் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார் அவரோட பேஜில், டிவிகே அஃபிஷியல் பேஜில். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸ்டார்ட் பண்ணது வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது மாதிரி நம்ம கரூர் பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம், அங்கே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஸோ அது எனக்கு வந்து அதை நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி நான் நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. இதை பற்றி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் முதல்ல அங்கே வந்திருந்தா இன்னும் பிரச்சனை எப்படியோ போயிருக்கோம், இன்னும் வேற மாதிரி போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி அதை சொல்லியிருந்தாரு. மேபி என்னென்னா ஆயிருந்திருக்கலாம் அவர் சொன்ன மாதிரி. அவர் எதை அந்த இடத்துல குறிப்பிடுறாரு அப்படின்னா, இன்கேஸ் அவர் வந்திருந்தாரு அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட குழந்தைகளையோ இல்லை பெற்றோர்களையோ பறிகொடுத்தவங்க வந்து அவங்க கோவத்தில் ஏதாவது அவங்கள பண்ணலாம் மேபி. அதனால அவரோட செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக மேபி நான் வரல, அந்த இடத்துல ஒரு மறுபடியும் இன்னொரு ஒரு ஒரு இது நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வரல அப்படின்னு சொல்லி அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அடுத்த பாயிண்ட்டாக, நான் வந்து இது மாதிரி கரூரில் சம்பவம் நடந்தோடனே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டேன். கடவுளே வந்து கீழே இறங்கி வந்து சொல்கிற மாதிரி கரூர் மக்கள் வந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத உண்மையை வந்து சொன்னாங்க. அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கடவுளே கீழே இறங்கி வந்து உண்மையை சொல்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த விஷயம். ஸோ அதனால் உண்மை கண்டிப்பாக வெளியே வரும், நம்மளும் நம்புவோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருந்தாரு. அடுத்து இந்த இடத்துல தான் வந்து அதாவது சிஎம் அவர்களையும் டிஎம்கே அந்த கட்சி அவர்களையும் டைரெக்டாக எதிர்க்கிற மாதிரி ஒன்று வந்து சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, முதலமைச்சர் அவர்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு என்கிட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா
நீங்கள் எங்கிட்ட காமிங்க, நான் இங்கே ஆஃபீஸில் அண்ட் வீட்டில் தான் இருப்பேன். ஸோ என் மேலே அந்த கோவத்தையோ இதையோ நீங்கள் என் மேலே காமிங்க. உங்களுக்கு பழி வாங்கணும்னு வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் என்னோட மக்களையோ இல்லை என்னோட கட்சியில் இருக்கும் தொண்டர்களையோ எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல கரூரில் அவங்கள. ஸோ அந்த இதுக்கு பண்ணியிருந்ததுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த இதை பேசி அவர் சொல்லியிருந்தார். அடுத்து அவர் வந்து என்ன ஆட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே சீமானா இருக்கட்டும், இல்லை பிஜேபியிலேருந்து அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இல்லை பாமகலேருந்து அன்புமணி எல்லாருமே அவங்க வந்து எடப்பாடி அவர்கள் எல்லாருமே வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாகவும் ஆளுங்கட்சியை எதிர்க்கிற விதமாகவும் அவங்க வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இது மாதிரி இதுக்கு வந்து கரெக்டாக காவல்துறை தான் வந்து இதுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கணும், அவங்களோட தான் நல்லா கரெக்டாக காவல்துறை தான் வந்து அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும். ஸோ காவல்துறையோட தப்பு தான் இது, ஆளுங்கட்சியோட தப்பு தான் இது, இந்த பிளேஸ்லாம் கொடுத்தது எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இந்த அண்ணா விஜய் நான் வந்து இதை மென்ஷன் பண்ணி சொல்கிற விதமாக, ஸோ இது மாதிரி மற்ற கட்சி தலைவர்கள்லாம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாரு. அப்புறம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம முழுவீச்சாக மறுபடியும் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட மாட்டோம், இதோட இன்னும் முழுவீச்சாக அப்கமிங் டேஸில் நம்மளோட அரசியல் வந்து முன்னோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ இதுதான் இவர் வந்து இந்த பேசின இந்த 4.75 நிமிஷம் வீடியோ. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் டிவிகே சைட்லேருந்து அவங்க ப்ராப்பராக லீகலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிவிகே அட்வொகேட் டீம் வந்து நேற்று வந்து சென்னை மதுரை கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேஸ் வந்து இன்றைக்கி வந்து 2:15 வந்து வந்துச்சு. ஸோ அதில் நீதிபதி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சி அதாவது காவலர்களை தான் கேட்டிருந்தாங்க, நீங்கள் தான் வந்து கரெக்டான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும், விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார், ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு மீட்டப் வச்சாங்கன்னா கூட அது மாநாடுக்கு வர கூட்டம் மாதிரி தான் அது வந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் தான் உங்களுக்கு கரெக்டான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும். ஒரு 10,000 பேர் வராங்க அப்படின்னா அடுத்து 20,000 பேர் கூட வரலாம், இல்லை 30,000 பேர் கூட வரலாம், அதனால் நீங்கள் தான் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க காவலர்கள் சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இவங்க தான் இந்த பிளேஸ் சூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. டிவிகே சைட்லேருந்து நாங்கள் அந்த பிளேஸ் சூஸ் பண்ணல, நாங்கள் ஒரு 7 பிளேஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம், இவங்க தான் இந்த பிளேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க சைடு இருக்க எவிடன்ஸாக இருக்கட்டும், கருத்தாக இருக்கட்டும் வச்சாங்க. இவங்களும் இவங்க சைடு இருக்க கருத்துக்கள்லாம் வச்சாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து நடந்துச்சு. இனிமேல் என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். இது வரைக்கும் நடந்ததை உங்கள்கிட்ட வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட கருத்து இதில் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். விஜய் அண்ணா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு முன்னாடி சொல்லியிருக்கலாம், இல்லை இந்த வீடியோ 2 நாளுக்கு முன்னாடியே போட்டிருக்கலாம் அப்படின்லாமும் ஆஃப்டர் திஸ் வீடியோ விஜய் அண்ணா போட்டதுக்கு அப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க அவரோட ஹேட்டர்ஸ். ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, ஆனால் கரெக்டாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேட் பண்ணுறவங்க அதுக்கு வந்து நெகட்டிவாக சொல்லணும்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சினிமா டைலாக் மாதிரி பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் வந்து இதுக்கு பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து இன்றைக்கி வந்து கரூரில் விசிட் பண்ணி நேரிலே வந்து பாதிக்கப்பட்ட மக்களை விசிட் பண்ணி அவங்க வந்து இன்றைக்கி வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இஷ்யூவை. ஸோ இது வந்து என்ன சிபிஐக்கு மாற்றுறாங்களா, இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், பொறுத்துன்னு பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை வந்து கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.